ரஷ்யா கர்கிவ் ஒப்லாஸ்ட்ல அடிச்சிட்டாங்க. இதனால 22 சிவிலியன்ஸ் காயமடைஞ்சிட்டாங்க. அதுல 5 ரயில்வே ஒர்க்கர்ஸுங்க. அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. தொடர்ந்து அதாவது நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், ரஷ்யா கில்டு ரஷ்யா கில்டு ரஷ்யா கில்டு. இந்த மீடியாக்கள்லாம் இப்ப என்னமோ தெரியல, இந்த ரஷ்யா கில்டு கில்டு கில்டுன்னு லைனா போட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இல்ல. இப்ப வந்து இத கொஞ்சம் அதிகமா இருக்குது. என்னன்றது பார்க்கணும். ஒருவேளை இது வந்து மனதை அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறதுனால இந்த செய்தியெல்லாம் இதுக்கு மேல ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை உக்ரைனோட மீடியாக்கள் எடுத்துட்டாங்களா என்னமோ தெரியல. பட் ஆனா இப்ப கில்டு கில்டு இன்ஜூர்டு அஃபெக்டட் இது போல விஷயங்கள் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருக்குது உக்ரைனோட தரப்புல இருந்து. சரி, ஓகே, இது மட்டும் தானு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப டெர்னோபில்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணதுனால இந்த டெர்னோபில்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. போடுங்க, கணக்கு போடுங்க. மொத்தம் கணக்கு போட்டு பார்த்ததுல மொத்தம் 12.2 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒர்த்துக்கான அமெரிக்க டாலர் ஒர்த்துக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட காசு மதிப்புல சொல்லிக்கிறாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அமெரிக்க டாலர் மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா 12 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நஷ்டீடு வந்து ரஷ்யா வந்து பே பண்ணுங்க அப்படிங்கிறதோட உக்ரைனோட கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்த ஹேக் இருக்கிறாங்களா, அதாங்க ஐசிசின்னு சொல்றாங்களே, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிளப் இல்ல, அதாங்க கிரிமினல் கோர்ட், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேலை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, அது வேணா டிலே பண்ணிக்குவாங்க வேணுங்கிற மாதிரி. ஆனா ரஷ்யா வந்து ஒரு குற்றம் பண்ணிக்கிறாங்கன்னா இம்மீடியட்டா தீர்ப்பு சொல்லி இம்மீடியட்டா விசாரிக்கிறாங்களா இல்லையா தீர்ப்பு கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அது போல வந்து அங்க கொண்டு போயிருக்கிறாங்களாமா. ரஷ்யா எந்த அளவுக்கான இழப்பை ஏற்படுத்திக்கிறாங்க, எந்த அளவுக்கு பெனால்ட்டியை வந்து ரஷ்யா உக்ரைனுக்கு பே பண்ணும் அப்படிங்கிறது போல ஏதோ ஆடிட்டர் வச்சு கணக்கு எழுதிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு எழுதுறாங்க அப்படிங்கிறதான் தெரியல. இன்னுமே ரஷ்யாவை தோக்கடிச்சு ரெப்பரேஷன் பே பண்ண வைக்கலான்ற ஒரு மாயையில உக்ரைன் இருக்கிறாங்களா, பலே பேஸ் அப்படிங்கிறது போல அவங்களோட நம்பிக்கையை நம்ம பாராட்டிடலாம். மற்றபடி எது இல்லை. அப்புறம் ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இதை சொல்றதுனால சொல்றேன், நேத்திக்கு ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருப்போம், ரஷ்யா வந்து ஃப்ரண்ட் லைனா ஒரே சோனையை வந்து ஒரு பார்ட்டை பிடிச்சிட்டாங்க, ஒரு பாதி பிடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல பிளாக் பறக்குதுன்னு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ்லயே ஏத்திட்டாங்க கொடிய. ஒரே ஜோனியோட எட்ஜ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு வில்லேஜோட என்ட்ரன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருக்கக்கூடிய முதல் பில்டிங்ல ரஷ்ய கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா எந்த அளவுக்கு பின்வாங்கி உக்ரைனியனோட வீரர்கள் வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வராங்களா, சரி ஓகே நம்ம போயிடலாம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லையா ரஷ்யா அப்படிங்கிறது மாதிரி பார்த்துட்டு பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க உக்ரைனோட வீரர்கள் இந்த பகுதியில் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உக்ரைனோட மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல பேச்சுவார்த்தை தான், நேட்டோ சம்மிட்ல எதுவுமே நம்ம தலைவருக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால பின்வாங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்க உக்ரைனோட வீரர்கள் பல பகுதிகளையும் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இன்னும் பல பகுதியில் பின்வாங்கி இருக்கிறாங்க. அதனால நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல நடந்துட்டு இருக்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜேக் சுலைமான் அவர்களிடம் வந்து கேட்டிருக்காங்க, என்னங்க இந்தியா வந்து ரொம்ப சப்போர்ட்டாவே இருக்குது ரஷ்யாவுக்கு எக்கனாமிக்கலி அப்படிங்கிறத கேட்டதுக்கு, இந்தியான்னு இல்லை பல நாடுகளுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இப்போ ரஷ்யாவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறாங்க பல நாடுகள். பட் ஆனால் அது லாங் டேர்முக்கு வருமானது யோசிக்கணும். எங்க உங்களோட இருக்கிறது மட்டும் லாங் டேர்முக்கு வருங்களா அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஜேக் சுலைமான் அவர்கள்னா லாங் டேர்முக்கு வருமானு யோசிக்கணும். ஒரு வேளை சீனாக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா ரஷ்யா வந்து சீனாவுக்கு தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, இந்தியாவை அம்போன்னு விட்டுருவாங்க அப்படிங்கிற அவர் தரப்புல இருந்து இருக்கு. எங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க எங்க முதுகுல குத்துனீங்க, அம்போன்னு விட்டுருந்தா பரவாயில்ல, எங்க கிட்ட கொடுத்த ஆயுதத்தோட ஜிபிஎஸ் கனெக்ஷனையும் ஆஃப் பண்ணி விட்டு முதுகுல குத்துனீங்களே அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கேள்விகள் இருக்கு. அதுக்கு அது தேவையில்லைங்க அப்படிங்கிற சிலர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு சீனாக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு அதுல தேவை இருக்குதானே, எங்களுக்கு சீனாக்கு பிரச்சனைங்கும் போது உங்களுக்கு அதுல தேவை இருக்குதானே, உங்களோட வியாபாரங்கள் அதிகமாக ஜெயன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சீனாவை எந்த அளவுக்கு டவுன் பண்ணோம்னா அந்த டைம் வந்து தைவான் அடிக்கிறதுக்கான நாட்கள் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் சீனாவை எப்படி இருந்தாலும் தகர்த்தெறியணும், கொஞ்சம் அடக்கணும் தானே யோசிக்கிறீங்க, அது உங்களுக்கு தானே பெனிஃபிட் இருக்குது, அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த பிரச்சனையில ரஷ்யாவுக்கு பார்த்துக்கலாம், ஓகேங்களா அப்படிங்கிறதோட சில அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு இதை பத்தி அப்படிங்கிறது போல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது, சில நாட்டு தலைவர்களுக்கு தேவைதான் வச்சு செய்யணும், இது போல செஞ்சிடணும், பப்ளிக்கா இருக்கணும் இது போல அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல எல்லாம் கொஞ்சம் ஆசைகள், சிலர் தரப்புல என்னங்க இப்படிலாம் நடக்குது, அதான் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்முன்னு போயிடலாம்லங்க அப்படிங்கிறது போல சிலர் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. பட் மேட்டர் என்னன்னு சொல்லிடுறேன். ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இருக்கிறாரு, நாட்டோ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிறாரு. அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ மீட்டிங்ல நார்மலா மற்ற தலைவர்கள்லாம் பேசும்போது எல்லாம் லைட் எல்லாம் போட்டு பிரகாசமா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க பிரஸ் மீட்ல. இப்போ ட்ரூடோ அவர்கள் வந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டுறவங்க கிளீன் பண்றவங்க ஒரு 4-5 பேர் பேருக்குன்னு சொல்லி காசு கூட்டு வந்து ஒரு 4 பேர் தான் இருந்துக்கிறாங்க அந்த மீட்டிங்ல.
அதனால லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ட்ரூடோ அவர்கள் என்ன பேசுமோ பேசிக்கிறார். பேசி முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, வேஸ்ட்டுங்க எல்லாம் என்னத்தை போய் கேட்டு எல்லாம் தலைகள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசினா போதும், இவங்கெல்லாம் பேசல என்னங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது போல முடிவெடுத்ததுனால எந்த பிரஸ்காரங்களும் சீண்ட கூட இல்லை கெனடாவை அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா இந்த காலிஸ்தான்ல ரெஃபரண்டம் வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் வருது, நம்மளுக்கு எதிராக சில பல மூக்கெல்லாம் செய்யறாங்க. அதனால அவரோட மதிப்பு அவர் இழந்துட்டாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. நம்ம மேல பப்ளிக்கா குற்றச்சாட்டுல வச்சிருந்தாங்க. இப்ப வரைக்கும் ஆதாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை, வெறும் வாய்ஸோட அதுதான் அப்படிங்கிறது போல சில நபர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க தரப்புலாம். ஸோ கனடாவோட அதிபர் வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அவரோட உறுதித்தன்மை அவங்க நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பெரும்பான்மையா பிடிக்கல. ஸோ அதனால சீண்ட வேண்டாம் அப்படின்னு பல நபர்கள் நினைச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அடுத்தது, இந்த டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இந்த அளவுக்கு வெறியேற்றி விட்டது, கடுப்பேற்றி விட்டது, இந்த நேட்டோவையே அழிச்சிடலாம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க இல்லையா? ஸோ இது போல வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்துறதுக்கான காரணம், மிரட்டல்கள் எதுக்கு அப்படின்னா இந்த ஜப்பான் தரப்பு இருந்து. ஏன்னா இந்த நேட்டோ மீட்டிங்கு ஜப்பான்ல இருந்தும் போயிருந்தாங்க. ஜப்பான்ல இருந்து போகும்போது அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஜப்பானோட பிரதமரான கிசிடா அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அதாவது இன்செப்பரேட்டபிளுங்க, நேட்டோவோட ஜப்பான் இணையிறது, ஏசியாவில் இருக்கிற நாடுகள் இணையிறது இன்செப்பரேட்டபிள்ங்க, இர்ரிவர்சபிள், இன்செப்பரேட்டபிள். ஸோ அதனாலதான் டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறார். இன்செப்பரேட்டபிள், இர்ரிவர்சபிள், டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது போல இப்போ இந்த வார்த்தைகள்லாம் மேட்ச் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து ஜப்பானுக்கு தான் அடி அப்படிங்கிறது போல தெரிய வருது. ஏன்னா ஜப்பானுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீனாக்கும் ஆகாது, அது பல யுகங்களா இருக்கக்கூடிய ஒரு மனவேதனை, மனக்குமுறல்கள், வலிகள். அந்த சீனோ ஜப்பான் அந்த வார் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வரலாறு, நம்ம வரலாறை பத்தி பேசலாம் அப்படின்றது போல இருக்கு. ஸோ அப்படி பேசும்போது இந்த போர் கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அப்போ பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம தனியா டாபிக் போடும்போது ஜப்பானுக்கும் சீனாக்கும் என்ன பகை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஜப்பானு, சீனா ஜப்பானு, ஸோ இருவரும் இணைஞ்சு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஜப்பான்ல பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இப்ப ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல் கிளைடு வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிநவீனமான F-35 விமானங்களை வந்து அதிகமா வந்து ஜப்பான்ல டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா அதிகமான பேசஸ் ஜப்பான்ல வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது ஜப்பானுக்கு தான் அடி விடுவோம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. இந்த இடத்துல உக்ரைன் வந்து எஸ்கலேட் பண்றாங்க அப்படின்னா இந்த பக்கத்துல 2 பேரும் சேர்ந்து எஸ்கலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இது போல பல சினாரியோஸ் இருக்குல்ல, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா. இந்த செஸ்ல ஒரு நைட் எடுத்து முன்னாடி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, ஒரு பிஷப் எடுத்து மேல வச்சிட்டீங்கன்னா எந்தெந்த வழியெல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது போல இந்த பிரச்சனை இப்படி எஸ்கலேட் ஆகும்போது இந்தந்த ஆப்ஷன்ஸ் ரஷ்யாக்கு இருக்கு, இந்தந்த ஆப்ஷன்ஸ் சீனாக்கு இருக்கு. ஏன்னா இப்ப கூட சீனாக்கு இந்த நேட்டோ மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, சீனா வந்து உதவுதுங்க, மறைமுகமா நேர்முகமா இந்த அதிகமான பார்ட்ஸை கொடுத்து உதவுறாங்க ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல. இப்போ அதுலயும் ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு. என்னன்னா சீனாவோட பார்ட்ஸ் வந்து அதிகமா மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆனா உக்ரைன் என்ன சொல்றாங்க, ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல அதிகமா மேற்குலக நாடுகளோட பார்ட்ஸ் இருக்குதுங்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. நேரடியா மேற்குலக நாடுகள் தானே உதவி பண்ணிக்கிறாங்க ரஷ்யாக்கு, அவங்களுக்கு அவங்களே தானே கண்டனம் தெரிவிச்சுக்கணும். சீனாவோட பார்ட்ஸ் அதிகமா ரஷ்யாவோட மிசைல்கள்ல இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி கண்டனம் தெரிவிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. மேற்குலக நாடுகளோட சிப்ஸ் இதுதான் அதிகமா ரஷ்யாவோட ஆயுதங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே தானே கண்டனம் தெரிவிச்சுக்கணும். ஒண்ணுமே புரியலீங்களே அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புல, ரஷ்யா தரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் தரப்பு வந்து நியாயமா கேள்விகள் கேட்கிறாங்க. இது சரியா என்ன அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அப்புறம் இந்த சைனா இருக்கிறாங்களே அவங்க தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறாங்க. அதாவது வாயை திறந்தாலே பூரா பொய்யா பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு 2 சீட் எடுத்து போடுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா, அது போல அமெரிக்கா பூரா பொய்யா பேசிட்டு தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ராணுவத்தோட அதிகாரிகளே சொல்லிட்டாங்க நாங்க எதுவும் உதவி பண்ணல அப்படிங்கிறது போல. 2வது 60% காம்போனன்ட்ஸ், டியூயல் யூஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் மேற்குலக நாடுகளோட காம்போனன்ட்ஸ் தான் ரஷ்யா பயன்படுத்துன்னு உக்ரைனே சொல்லுது. எல்லாத்துக்கும் தெரியுது, விசிபிளாவே தெரியுது. இதுல வந்து நாங்க வந்து உதவி பண்றோம்ன்றாங்க, இது என்னங்க இது அப்படிங்கிறது போல பால் வடிவம் மூஞ்சி வச்சுட்டு திருப்பியும் சைனா தரப்புல இருந்து பேசிக்கிறாங்க. அவங்க நல்லா தங்கமா பேசுறாங்க. அதுதான் கொஞ்சம் இதா யோசிக்க வேண்டியதா இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தரப்புல இருந்து இது போல கண்டனங்களையும் அவங்க உண்மைகளையும் எடுத்து உரைச்சிருக்கிறாங்க உலகத்துக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. மத்தவங்களா கேட்கணுங்க,
உக்ரைன் சொல்லிக்கிறாங்க உங்களோட பார்ட்ஸ் தான் பயன்படுத்திக்கிறாங்களாமா, உங்க மேல கண்டனங்கள் போட்டு உங்க மேல சாங்ஷன் போட்டுக்கலாங்களா அப்படிங்கிறதோட நம்ம திருப்பி கேட்கணும். அப்பதான் அவங்க சைட்ல புரிய வரும் அப்படிங்கிறதோட நினைக்கிறேன். அது அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மைகளை எடுத்து புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறோம் அனலிஸ்ட்லாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. உங்களோட பார்ட்ஸை கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னா உக்ரைன் மேல தாக்குதல் நடத்த நின்றுங்க அப்படிங்கிறது போல. ஸோ ஓரளவுக்கு தகவலை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.